ஓகேவா? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஃபர்ஸ்ட் நினைச்சு பாருங்களேன். ஆவியானவரை காட்டிலுமா மனுஷனால எல்லாமே செய்ய முடியும்? இந்த ஆவியானவர் நமக்குள்ளதான் இருக்கிறார், நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். வேற யார்ட்டையும், மருத்துவர்கிட்டையோ வேற யார்ட்டையும், அது ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா எனக்கு ஒன்றும் தெரியல, அங்க இருக்கலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டது, ஸ்பெஷலா கொடுக்கப்பட்டது ஆவியானவர். நமக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். கிறிஸ்துவையே மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதான ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அவர் வாசமாய் இருப்பதனால், பரிசுத்த ஆவியான நமக்குள் வாசமாய் இருப்பதனால், சாவுக்கு ஏதுவான நம் சரீரங்களையும் அவர் என்ன உயிர்த்தெழ செய்கிறாருங்க. அவர் உயிர்த்தெழுதலின் ஆவியானவர். புரியுதா? இயேசு பாடுபட்டார், மரித்தார், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்தார். ஓகேவா? இயேசுவை மட்டுமல்ல, நிறைய பேரையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அப்படிப்பட்டதான ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். அதான் கிருபை. நமக்குள் வாசம் செய்கிறார். அதை ஃபர்ஸ்ட் நம்ம உணரணுங்க. நமக்குள் உணரணும் அதை, அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர், அதாவது ஊழியர்கள், நான் சொல்றது மெயினா என்னன்னா, ஊழியர்கள் எப்படின்னா நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நம்ம மறந்துடுறோம். ஆவியானவர் வேற எங்கேயும் இல்லையே. சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பனா அவருடைய சர்வ வல்லவருடைய சுவாசம் நமக்குள்ள இருக்குன்னா இது சாதாரண வியாதி, இது நீங்காதா? இன்னொன்னு, இந்த சர்வ வல்லவருடைய சுவாசம் அந்த கிறிஸ்து வெளிப்படாத அளவுக்கு தடை செஞ்சிருக்கு. அடுத்து கிறிஸ்துவனுடைய ஆவி அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி அழிக்கிற அளவுக்கு அவருடைய நாசியின் சுவாசத்தினால் அழிக்குமா? அப்படிப்பட்டதான தேவனுடைய மகத்துவங்களையும் உன்னதங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறார். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கக்கூடியதான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆகவே இந்த இடத்துல ஞானம் மாம்சத்துக்கு ஏற்றபடியான ஞானம் அல்ல. சரியா? இன்னைக்கு நிறைய சபைகள்ல மாம்சத்துக்கு ஏற்றபடியான ஞானத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பூமிக்குரிய காரியங்கள், அதாவது தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு மண்ணோடு ஒட்டி இருக்கிற என் ஆத்துமாவை எப்படியாவது பிரிச்சிருங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாரு தாவீது. ஆனால் நாம இன்னைக்கு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு, ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, அந்த ஆத்தும சுத்திகரிக்கக்கூடியதான கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? தாவீது இப்படி சொன்னாரு, நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என் ஆத்துமா இன்னும் மண்ணோடு ஒட்டணும், என்னுடைய ஆத்துமா மண்ணோட ஒட்டணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுறதுக்கு நம்ம அந்த ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கிறோம். இல்ல, ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கு. மண்ணோடு ஒட்டி இருக்கிற ஆத்துமாவை நாம் பிரிக்க போராடணும். இன்னொன்று, தாவீதினுடைய காலகட்டத்தில் அது ஒரு பெரிய போராட்டம் தான். ஆனால் நமக்கு இப்பொழுதோ அது அப்படி இல்லை. நமக்கு புதிய சிருஷ்டி கொடுக்கப்பட்டாச்சுங்க.